அண்ணி உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். எதுக்கு வந்தீங்க? என்னாச்சு? இல்லம்மா, வீட்ல படுத்துட்டே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதுவும் இல்லாம இப்ப எனக்கு உடம்பு சரியான மாதிரி தான் இருக்கு. அதான் இங்க ஏதாவது வேலை இருக்குமே பார்க்கலான்னு வந்தேன். அதுக்காக சொல்லாம கொள்ளாமலா வருவீங்க? நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க. என் மனசுல பட்டதை நான் சொல்லிடுறேன். நீங்க ஏதோ நார்மலா இல்லாத மாதிரி தோணுது. என்னன்னு சாதாரணமா கேட்டாலும் கோவிச்சுக்கிறீங்க. எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்ட சொல்லுங்க. நான் பாத்துக்கிறேன்னு பல தடவை நான் சொல்லியே டயர்ட் ஆயிட்டேன். நீங்க நீங்க எதையும் என்கிட்ட இருந்து மறைக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்ககிட்ட எதையும் கேட்க கூடாதுன்னு நான் வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொன்னேன். கடைசியில நானே கேட்டுட்டேன். என்னால கேட்காம இருக்க முடியல அண்ணி. சரி, இப்ப நான் மட்டும் தானே இருக்கேன். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? அது எதுவா இருந்தாலும் சரி பண்ணிடலாம். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல கையல், நான் நல்லாதான் இருக்கேன். அவரை பத்தி நீங்க எல்லாரும் சந்தேகப்பட்டு கேட்டதுனாலதான் நான் கோவப்பட்டேன். மத்தபடி நான் எப்பவும் போலதான் இருக்கேன். நம்பலாமா? நம்பு கையல். சரி, என் அண்ணியை நான் நம்புறேன். சார், ஹாட் வாட்டர் வச்சிரு. தம்பி, உன்னை எங்கேயோ பார்த்திருக்கேன். ஆனா எங்க பார்த்தனு தான் மைண்ட்ல சரியா லாக் ஆக மாட்டேங்குது. உன் பேர் என்ன? ஐயோ, பேரு சொல்லிட்டேனா பழைய நாரை போன கதையெல்லாம் எடுத்து கேவலப்படுத்த வர. தம்பி, உன்னதான் கேக்குறேன், பேர் என்ன? என் பேரு பக்தவச்சலம். என்ன பக்தவச்சலமா? நெருப்பு பத்த வச்ச மாதிரி இருக்க. உனக்கு யாரு பக்தவச்சலம்னு பேர் வச்சாங்க? சார், சாம்பார். நீ போ, இங்க இருக்கிற வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இல்ல அண்ணி, உங்களை பார்த்தாலே தெரியுது கண்ணெல்லாம் டயர்டா இருக்கு. நீங்க வீட்லயே இருந்திருக்க வேண்டியது தானே? இல்லம்மா, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். சரி, அப்ப வேலையை பாருங்க. நான் பேசினதுக்கு எதுக்கும் கோச்சிக்காதீங்க. சரிம்மா. சார், பில்லு சார். சரி, நீ வச்சுட்டு போ, நான் பே பண்ணிக்கிறேன். சரிங்க சார். கரெக்ட். இவ அந்த மூர்த்தி கூட சுத்திக்கிட்டு இருந்த மீட்டர் ஆறுமுகம்ல நம்ம கிட்டே பேர மாத்தி சொல்றான் பாரு. ஃப்ராடு பய. எதுக்கு போய் சொன்னான்? சார் 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 அம்மா, நீங்க நேத்து புருஷனுக்கான ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தால் தானே? ஆமா சார், நான் தான் சார். நீ என்னமா இங்க பண்ற? சார், இது என் வீட்டுக்காரரோட தங்கச்சி எங்களுக்காக வச்சு கொடுத்த ஹோட்டல் சார். இது நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த விஷயம் எங்க வீட்டுல யாருக்குமே தெரியாது சார். நீங்க எங்க அவங்க கிட்ட சொல்லிடுவீங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் சார். அது மட்டும் இல்ல சார், என் புருஷன் இன்னைக்கு காலையில கால் பண்ணாரா, கட் ஆயிடுச்சு. நான் திரும்ப கூட்டப்ப ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இந்த விஷயம் வீட்டுல யாருக்கும் தெரியாது சார். நீங்க அவரை தப்பா சித்தரிச்சிட்டு இருக்கீங்க சார். ப்ளீஸ் சார், அவர் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார். நான் அவருக்கு திரும்ப ஃபோன் பண்ணப்ப கூட அவர் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது. அவர் என்ன பிரச்சனையில இருக்காருன்னு எதுவுமே எனக்கு புரியல சார். உன் புருஷன் திருந்திட்டான்னு நீ சொல்றத என்னால நம்ப முடியலமா. நான் மும்பையில் இருக்கிற முக்கியமான ஸ்டேஷன்ல எல்லாம் போன் பண்ணி விசாரிக்கிறேன். உன் புருஷன் பத்தி ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பாப்போம். இந்த மீட்டர் ஆறுமுகம் இருக்கான்ல, அவன் செயலி கொஞ்சம் தேட சொல்லு. இந்த திருட்டு ராஸ்கல் மீட்டர் ஆறுமுகம் ஏன் பக்தவச்சலன்னு பேரை மாத்தி சொல்றான்? அப்பவே கூப்பிட்டு விசாரிக்கலாம் தான் பார்த்தேன். ஏதோ பிசினஸ் நடக்கிற இடங்கிறதுனால தான் விட்டேன். சார், அவன் குழந்தை மாதிரி சார். உங்களை பார்த்த பயத்துல அப்படி சொல்லியிருப்பான். இப்ப அவன் பழைய மாதிரி எந்த தப்பும் பண்றதில்ல சார். புது ஆறுமுகமா மாறிட்டான் சார். பார்க்கலாம். உங்க வீட்டுக்காரரை பத்தி விசாரிக்கிறேன். சரிங்க சார், தேங்க்ஸ். சரிம்மா.